கஷ்டமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? எல்லாம் இங்க சமைச்சவே சாப்பாடு என்ன? நல்ல கதைதான். ஓ நிக்கிறோமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு நாலாஞ்சடங்கு என்ன? நேற்று ரிசப்ஷன் காலம் முடிஞ்சு இன்றைக்கு சாப்பாடு. இன்றைக்கு ஒரு வேலையும் இல்லை, விடி கிளம்பி சாப்பாடு. என்ன தினேஷ்? நேற்று 3 மணிக்கு தான் படுத்து கல்யாணோட டான்ஸ்கள் எல்லாம் அந்த மாதிரி ரிசப்ஷன். என்ன கல்யாணோட இல்ல ரிசப்ஷன். நேற்று நடந்தது. களைச்சு போனோம். ரெண்டாலும் சாப்பாடுன்னு சொன்னா நாங்க போயிடுவோம். என்ன வலிக்கிட்டு பந்திக்கு முந்திடுவோம். இது ஒரு கோட்டேஜாம். என்ன காடேஜ் சொல்லிக்கிறேன். காடேஜ் சம்மர் ஹவுஸ் சொல்றதா மிஞ்ச. அங்கதான் போக போறேன். ரெண்டை காணொலி அங்க இருந்து வரும் உங்களுக்கு. என்ன ஓகே, சந்திப்போம். 2 மணி 1 மணி அப்படி வந்து செய்துட்டு யங்கா நாக்கள் எல்லாம் பஞ்சாபி. இன்றைக்கு சித்தி வெளிக்கிட்டுட்டா எப்பவுமே ஒரு ப்ரெசன்டபிளா தான் வெளிக்கிடுவா. பாருங்க இப்படி வடிவா இருக்கண்டு நீலச்சாரி. நான் பெரி பண்ணி தெரியல. கமலை தான் கேட்கணும். 2001ஆம் ஆண்டு. எனக்கு ஆண்டுகள் தெரியாது, மறந்துடுவேன். தனியத்தான் அந்த வெட்டிங் வந்து மட்டும் பூக்களோட எல்லாம் கொஞ்சம் கெஸ்ட் வந்து ரங்க போயினோம். லண்டன்ல இருந்து வந்தவை எல்லாம் ரங்க போயினோம். நாங்க வந்து 17ஆம் தேதி தான் போக போறோம். சரியான சத்தமா கிடக்கிங்க. இதான் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாம் வலிக்கிட்டாச்சு. 4ஆம் சடங்கு தான் சொல்றது. என்ன அந்த இடத்தை சம்மர் ஹவுஸ். அப்ப ஹாலிடேக்கு மட்டும் நிக்கிறது. என்ன கொஞ்ச நாளைக்கு நின்றுட்டு போறது. அதுதான் அந்த இடத்துக்கு தான் நாங்க இப்ப போக போறோம். டென்மார்க்ல எந்த இடம் அது பேர்? ஈகாஸ்ட் கண்ட இடத்துக்கு போக போறோம். தேங்க்யூ. நாங்க இன்னைக்கு என்னது பொம்பளை வகுதி விட்ட போறோம். 4ஆம் சடங்கு இன்னைக்கு. அதோட பல பாஸ்கெட் ஒன்று செய்து நாங்கள் அதை பல பாஸ்கெட் பழத்தை அதுக்கு மேல வச்சுட்டு கொண்டு போறோம். இந்த இதுல பாஸ்கெட்ல வாங்க சந்திப்போம். மழை பெய்தாதால நான் நிப்பாட்ட போறேன். மழை பெய்யுது டென்மார்க்ல. ஏதோ டெலிவெண்ட் மழைக்கூடியோட வலிக்கிட்டுட்டோம் 4ஆம் சடங்குக்கு. ஓகே, ஆனால் நல்ல வடிவா எல்லாம் சிலாம்பு பஞ்சாபி எல்லாம் போட்டாச்சு. இல்ல தேவையா சிலாம்புவ? ஓகே, வேற தேவையில்லடா. சித்தி வந்துட்டா. யார் சித்தப்பா வந்துட்டார். ரோட்டை பாருங்கோ. ரோட்டில் நல்ல வடிவா குதிரையில் போயினோம். லைனில் போயினோம். நல்ல வடிவாக இருக்குது. அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதுதான் ஒருக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. சித்தப்பாவுக்கு நல்லா டெனிஸ் கதைக்க தெரியும். டெனிஸில் தான் மேப் போகுது. எனக்கு ஒன்றுமே விளங்கு இல்லை. Om 300 meter, drej til venstre og følg Evinget. என்னண்டு சித்தப்பா இந்த டெனிஸை படிச்ச நீங்க? கஷ்டமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆரம்பத்தில் கஷ்டமல்ல. அவையோடைய கதைச்சு அது பழக வந்துடும். டெனிஸ் லீவன் வந்து இங்கிலீஷ்ல மேப்பை போட்டுட்டு போயினாம். சித்தப்பா டெனிஸ்ல போட்டுட்டு போறார். கொஞ்சம் பிள்ளையா மாறி எடுத்துட்டோம் போல இருக்குது. எங்களை தேடி தம்பியவே வந்துட்டினோம். திருப்பி வாங்க வந்துட்டாங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு. என்ன மேப் வந்து எங்களை எங்கேயோ எல்லாம் கூட்டி கொண்டு போய் இப்ப ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து சேர்ந்தாச்சு. அது வந்து எங்களுக்கு தெரியல. அதுல போட்டுருக்கோம். நாங்களும் பாவிச்சிருக்கோம். மழை கொஞ்சம் துமிச்சு கொண்டிருக்குது. நல்ல அழகான இடம். அதுக்குள்ள இந்த நடுவுக்கால நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன பாதை தான் விட்டுருக்கணும். அந்த கொட்டேஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்.
ஆளுண்டா நான் 3 ஆளுண்டா வெயிட் பண்ணி தான் நான் அவனுக்கு கீழே கையை பிடிச்சிக்கிடுச்சு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டு வீட்டுக்குள்ள எங்களுக்கு 4-5 அடங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுதான் பார்க்குறீங்க எத்தனை கார் நிற்குதுன்னு பாருங்கோ. நான் நினைக்கிறேன் இது ஒரு கொட்டேஜ் ஹவுஸ். நாங்கள் கொட்டேஜ் ஹவுஸ்ன்னு சொல்கிறது அதை மாதிரி தான் இருக்குது. உண்மையாக அது அப்படித்தான் இருக்குது, கொட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. நாலாஞ்சடங்குக்காக வருகை வந்திருக்கிறோம் இந்த வீட்டுக்கு. ஒரு கொட்டேஜ் ஹவுஸோ என்னன்னு சொல்கிறேன். ஓ நீங்கள் இங்கே வேறு மாதிரி சொல்கிறீங்களே என்ன? இங்கே ஸ்பைட்டர் ஹூஸ். ஸ்பைட்டர் ஹூஸ் சிறுவர்கள் விளையாடுற இடம். சிறுவர்கள் விளையாடுற இடம். கைகள் இந்த இடத்தில் 10 இது சாய் சிவா இருக்குல்ல. வெட்டிங்க்கு வந்தேன் நான் அடுத்த வெட்டிங். உருளைக்கிழங்கு பொரியல், சொதி, இனிமேல் சுத்தி தக்காளி பழ சம்பல், சோயா மீட் இருந்தா கூடவே இல்ல. பப்படம். 600 சாப்பாடு நெக்ஸ்ட் லெவல். என்ன தினேஷ் சாப்பாடு என்ன சொல்லுது? சூப்பர் சாப்பாடு. எல்லாம் இங்க சமைச்சவே சாப்பாடு என்ன? No, Danish is on Danish like, share, subscribe. சாப்பிட்டு வச்சு எலும்ப பார்த்து பழக்கமே இல்லை. 3வது முறை சாப்பிட்றேன். சாப்பிடுறேன் தீபத்தை வாய்ப்பு கேட்க. கேக் வெட்டுக்கல கழுத்தை வெட்டுறதா? அதான் கழுத்தை வெட்ட ஒரு வெட்டு 2 துண்டு. அப்படிதான் செய்வது. சொல்லுவாங்க காலை வெட்டுறதா, கழுத்தை வெட்டுறதா, கையை வெட்டுறதா. கூட கழுத்தை வெட்டுறது இப்படியே அப்படியே வெட்டு கேட்குற கழுத்தை வெட்டு. சாப்பாடு சமைச்சு எங்களை மதித்து கூப்பிட்டு அன்பாக சாப்பாடு தந்ததுக்கு நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று. அவ்வளவு ஒரு சந்தோஷமான நிமிடங்களாக எனக்கு அங்கே கழிஞ்சது. வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கிறோம், எவ்வளவு வச்சுருக்கிறோம், எப்படி வச்சுருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறோம், அதை நேர்த்தியாக திருப்தியாக வாழ்கிறோம்ன்றது தான் முக்கியம். உண்மையிலேயே இந்த மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு கொடுத்து வச்சேன். நான் டெனிஸ் கேக்கா சொல்லுங்க. அவ வாரா சொல்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து இந்த கொடிக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பினான். எல்லா இடமும் இந்த கொடி வச்சிருக்கிறான். நானும் மொபைல் பண்ணுறேன். ஓ bonfire மாதிரி. Bonfire. ஓகே சொல்லு. அப்புறம் ஒரு தடியில பானை போடுவாங்க. ஓ marshmallow மாதிரி. They sit around here. இதில் சம்மர் டைமில் bonfire போடுறவியாம். எங்கட காலேஜ் மாதிரி தான். நாங்கள் கேம்பிங் போய்க்கல, காலேஜ் போய்க்கல போடுற மாதிரி இதில் இது என்ன சுத்த வர இருக்கிறது என்ன? இது வந்து இருக்கிற ஒரு ஸ்டூல் மாதிரி மரத்தால் வெட்டி இருக்குன்னா நடுவில் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு இந்த மாஸ்மெலோஸ் அதுகள் எல்லாம் வச்சு சாப்பிட்றதாம். அங்கால பாருங்க இவ்வளவு காடாக இருக்கு. என்ன
வித்தியாசமாக இருக்குது காடாக இருக்குது ஒரு பெரிய ஒரு இடம் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுவேன் ஆன்லைனில் புக் பண்ணலாம் புக் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கணும் பாருங்க இந்த பெரிய இடம்னு சொல்லி இது ஒரு நாங்கள் கேம்பிங் போன மாதிரி கோட்டேஜ் போன மாதிரி இருக்குது அப்படித்தான் இருக்குது கிட்டத்தட்ட மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லையே நடிலீவன் இங்கே ஏர் குவாலிட்டி நல்லது இங்கே Next, are you on the way back? எங்கட காடேஜ் கூடுதலான காடேஜுக்கு தண்ணி இருக்கும் பின்னால இது ஜஸ்ட் ஃபார்ம் லேண்ட் Next house. இது ஃபார்ம் லேண்ட் என்ன அது என்னது அது அது உள்ளக்கலாங்க சம்மருக்கு. உருளைக்கிழங்கு வச்சிருக்காமா என்ன வந்து நீ உருளைக்கிழங்கு தெரியுமா அவன் இருக்கிறவனே தெரியும் தானே இப்போ இது ஃபுல்லாக சம்மருக்கு உருளைக்கிழங்கா சுத்தமான காற்றையும் சுவாசித்து கொண்டு இதில் ஒரு கொட்டில் வீட்டை போட்டுக்கொண்டு இருக்கலாம் போல இருக்குது நிம்மதியாக அப்படி இருக்குது அந்த இடத்தின் அட்மாஸ்பியர். இந்த சீசனுக்கு இதில் உருளைக்கிழங்கு நட்டு கிடக்காம் அங்கே விண்மில் இருக்கு அதில் பாருங்க விண்மில் ஸோ நைஸ். உருளைக்கிழங்காமா அதில் இங்கே அப்படியே போக கார் பார்க் டெம்மாக்கில் கூடுதல் காருக்கு இந்த ஹிஞ்சை போட்டிருக்கணும் எல்லா இடத்தையும் ஒரு சின்ன ட்ரெயிலர் வச்சுக்கணும். கொஞ்சம் தூரம் ஓடி தான் வரணும் இதுக்கு கடைச்சிக்கு. The barbecue machine. Another barbecue machine. அடுப்பு கிடையாது. Commercial dishwasher. இந்த கொட்டேஜின் கிச்சன் இதுதான் இப்படித்தான் இருக்குது கேக் வெட்டினது கோட்டேஜின் அடுப்புகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஓகே 4ஆம் சடங்கு முடிவு பெற்றது போய் வருகிறோம். பொறுங்க சொல்லுங்க. ஓகே 4ஆம் சடங்கு இனிதாக நிறைவேற்றது போய் வருகிறோம். ஓ நிக்கிறோம்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வாங்க. இப்போ சித்தப்பா வீட்டுக்கு திருப்பி போக போகிறோம். சந்தோஷமாக இருந்தது. அந்த சாப்பாடு அவை பாசமாக நடந்தது. எல்லாத்துக்கும் நன்றி திருப்பி சொல்லுறேன். இனி தொடர்ந்து காணொளி எங்களோட சித்தப்பா வீட்டை போய் வரும் உங்களுக்கு. அப்படியே தொடர்ந்து வாங்கோ. மாமா சொன்னவர் தாங்கள் உங்களோட மருமகளை வர்றதுக்கு எங்கள் தங்களோட ஃபேமிலிக்கு தாங்கள் சரியான சந்தோஷமாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் யாழினி ஒரு சொற்பொழிவாட்டினவா அந்த நிகழ்ச்சியில். அப்போ பார்த்துதான் தனக்கு அவங்க ஃபேமிலியே எல்லாரும் ஒரு பாசமாக இருக்கணும். சித்தப்பா என்ன சொல்றாருன்னா அந்த வெட்டிங்ல நான் ரிசப்ஷன்ல நேற்று ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். நான் அதை பற்றி உங்களுக்கு இப்ப சொன்னவர் நாளைக்கு அதை எடுத்துக்கிட்டேன். நீ சும்மா வெண்பல 15 அக்கா 15 நிமிஷம் ஸ்பீச் எடுத்து கொடுத்தவா. நான் ஒரு 3 நிமிஷம் ஸ்பீச் சித்தி அழுதவா இந்த ஸ்பீச். சித்திக்கு ஆம்பளை பிள்ளைகளா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது. நீங்க கொமெண்ட்ஸ்லயே இருக்கா நல்லா கிழிச்சு விடுங்க. ஆகுவேன் இவதான் சித்தி. தினேஷ் ஆட்களுக்கு முன்னால சொல்லிட்டாரு என்னண்டா பூவண்டோன்னு நாங்க அது சரி. இப்ப நீங்க பிளைட்ல போய் இறங்குறீங்க ஏர்போர்ட்ல நிக்க நாங்க ஊவண்டா நீங்க அப்பா கனடாவில் இருந்து ஃபோன் பண்ணினவர். அதை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். அவர் ஃபோன் பண்ணினால் வீடியோ காலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோ கால் பண்ணினவர். அதை பற்றி கதைக்கிறோம். கோல் பண்ணினா
பரவாயில்ல வீடியோ கால் என்ன எடுக்க வேணும் வீடியோ கால் எடுத்து நான் கலவை ஒன்றும் வேலை செய்ய நான் சொன்னா அப்ப எனக்கு டேட்டா இல்ல வையும் நாங்க யார் குடிக்கிறோன்னு முக்கியம் அந்த பிளேக்கி காக்ல குடிக்கிறது நடக்க மாட்டோம் 4-5 அடங்கு முடிஞ்சு வீட்டை வந்து வெட்டி பேச்சு கதைச்சு கொண்டிருக்கேக்குள்ள என்னுடைய ஹஸ்பண்ட் அதாவது கமல் பாரதிக்கு அடுத்த நான் டெலிஃபோனை அவர் சித்தப்பாவோடையும் கதைக்க வேணும் மாப்பிள்ளை பொம்பளைக்கு விஷ் பண்ணணுமெண்டு அப்போ அந்த அப்டேட்டுகள் நடந்து கொண்டிருக்குது 2 பேரும் சேர்ந்து என்ன கதைக்கணுமெண்டு பாருங்கோ 4 கிழங்கும் முடிஞ்சு நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் அவியருக்கா சாப்பாடு கொடுத்துட்டா அதோட சரி அதுவும் ஜாலியாக தாங்க நிற்கிறாங்க அது நடக்க விடணும் புதன்கிழமை புதன்கிழமை பார்த்து செய்யணும் எல்லாம் பச்சைமல்லி சமைக்க விடுனாங்க 4 கிழங்கு எல்லாம் இருந்தாரு இன்றைக்கு உண்ணாங்க நல்ல இதாக இருந்தது எல்லாரும் விரும்பி சாப்பிட்டது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அதுதான் நடிச்சாங்க அந்த அது முக்கியம் நல்ல சனம் 500 அவ்வளோ பேர் வந்திருக்கணும் ஆனால் எங்களோட 100 people வேற இல்லை பாபு எங்களோட இடத்துல வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது பிள்ளையாவும் இல்லை ஆசீர்வாதம் தானே வேணுமே இல்லை இவன் நல்லா இருக்கணும்னு பார்த்துருவோம் அதுக்கு தான் கெட்டி மேலும் போடுவோம் யாரும் வந்து சாபம் போட்டாலும் கேட்காம இருக்கணும் அதுக்காக தான் கெட்டி மேலும் போடுவோம் நீங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ இல்லை கடையில் பண்ணுறீங்களோ சொல்லுது அந்த மாதிரி சமைப்பேன் மத்தான் நீங்க சமைச்சு அவருக்கு தெரியாது பாபு உங்கள்கிட்ட பழக்கின 4-5 ஸ்பீச்சில் எடுத்து விட்டான்னு சும்மா எல்லாரும் மிஞ்சி அழுகு என்ன நாரோட சேர்ந்த மனமும் நிலம் பெறும் என்ன ஒரு மனம் பெறும் என்ன அது மாதிரி யார் நல்லா கதைச்சா அதோட எனக்கு சந்தோஷம் சம்மந்தி பகுதிக்கு நல்ல சந்தோஷம் நல்ல பாச பிள்ளைகள் சொல்லிக்கணும் இப்ப வீட்டுல நிக்கிறீங்க இல்ல வேலை செய்தோம் நிக்கிறேன் வேலையில நிக்கிறேன் சந்தோஷம் பொய்க்கு சொல்லி அவதான் கதை வேலை செய்தவன் நான் ஒன்றும் செய்யல நான் எல்லாரையும் மேய்ச்சது இன்றைக்கே ஒரு காரணம் சொல்றோம் என்னென்றால் 4ஆம் தடத்துக்கு இங்கே எங்களை கூப்பிட வேணும் வேண்டாம் அது கொஞ்சம் ஆர்வலா செய்யலாம்டா இவன் சொன்னா நாங்கள் நிற்க நடக்கும் கொஞ்சம் உருக்கமான பொருளாக என்ன நல்ல கதைதான் ஓகே பாபு கலைக்கிறேன் நான் ஓகே பாய் 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 தானண்டபடியால சமாளிச்சு கொண்டு போறேன் அவத்தான் என்னோட நான் பொதுவாக சொன்னாங்க ஜாலினா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இது சும்மா சித்தப்பா எடுத்து விட்டாது போய் போய் அச்சோ சித்தப்பா அந்த கதை கேட்ட வீடியோ எடுக்க சூழ்நிலை கிளாஸ் இந்த சைஸ் அங்க வந்து பேக் தானே இங்க பெட்டியும் இருக்கு பேக் பேக் செய்ய பால் பட்டி உடைக்க தெரியாதா உண்டா காய்ச்சல்ல கிடக்குறேன் காய்ச்சல்ல கிடக்குறேன் அது ஒரு சின்ன இடத்துல ட்ரூத் ரைஸ் தண்டு இருக்கு எல்லாம் உண்டா தண்டு இருக்கு ஒரு குட்டி இடத்துல ட்ரூத் ரைஸ் முந்தி அப்படிதான் இதாப்பா அவத்துவேன் படத்து பார்த்து ரூம் பண்ணுவேன் அது சில இடத்துல அவற்றை பால் விற்காது ஒரு கப் போனோம்னா 4 இடத்துல போய் வேண்டினான் 4 கடைக்கு போனேன் என்னன்னா நேற்று ஹோல்லேண்ட் அடிச்சவன்
யாழ்னியாக்கா டான்ஸ் ஆடி அதுல ஃப்ளோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அவன் வந்து அதுக்கப்புறம் பில்லன் பண்றாங்க. ஆனா அவன் எங்கட சைடு ஆஃப் த ஃபேமிலி. சித்தப்பா பே பண்ணுவாரு. வாவ் வாவ். மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.